வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 உள்ள முக்கியமான நெடுவினாவை பார்க்கலாம் வாங்க. தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. அப்படின்னா நம்மளோட தமிழோட சொல்வளத்தை பற்றியும் நம்மளோட சொல் அதிகமா உருவாக்கத்திற்கான தேவை அதை பத்தியும் ஒரு தமிழ் மன்றத்துல எப்படி பேசுனீங்கன்னா எப்படி ஒரு உரை குறிப்பை உருவாக்குவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பேரா பார்க்கலாம். வணக்கம். ஒருவர் நம் கருத்தையோ மொழியையோ மற்றவருக்கு உணர்த்த சரியான சொற்களை பயன்படுத்தினால்தான் மற்றவர் அதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நம்மளோட கருத்தையும் நம்மளோட மொழி நம்மளோட லாங்குவேஜும் மற்றவங்களுக்கு புரியணும்னா நம்ம சரியான சொற்களை பேசணும்னு சொல்றாங்க. நம்ம சரியான சொற்களை பேசினாதான் அதை கேட்கறவங்களாக நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், பேச்சு வழக்கு சொல்லும் எழுத்து வழக்கு சொல்லும் சில நேரங்களில் மாறுபடுகின்றன. நம்மளோட பேசுற வழக்கம் அதே நம்ம எழுதுற வழக்கம் சில டைம்ல டிஃப்ரெண்டா இருக்கும். தமிழ் மொழியில் நாம் எழுதுவதை அப்படியே பேசவும் முடியும். ஆனால் தமிழ் லாங்குவேஜ்ல மட்டும் நம்மளோட நம்ம என்ன எழுதுறோமோ அதை அப்படியே பேசவும் முடியும். ஆனால் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் இது மாறுபடுகின்றது. ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எல்லாம் அந்த மாதிரி செய்ய முடியாது. அது டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மொழி நிலை பெற்று இருக்க வேண்டுமானால் அம்மொழியில் அதிக சொல்வளம் இருக்க வேண்டும். ஒரு லாங்குவேஜ் நிலைத்து ரொம்ப நாள் நிலைத்து இருக்கணும்னா அதுல அதிகமான சொற்கள் இருக்கணும்னு சொல்றாங்க. தமிழ் மொழி செம்மொழியாக திகழ்வதற்கான காரணங்களுள் ஒன்று அதிகமான சொல்வளம் இருப்பது. தமிழ் லாங்குவேஜ் ஒரு செம்மொழியா இருக்குன்னா அதுக்கு காரணமே என்னன்னா தமிழ்ல அதிகப்படியான சொற்கள் இருக்கு, சொல்வளம் இருக்குதான். அதனாலதான் அது செம்மொழியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கில மொழியிலும் இன்று புதிய புதிய கலை சொற்களை தினமும் உருவாக்குகின்றனர். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா டெய்லியுமே புதிய புதிய சொற்களை நிறைய உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழியில் போதுமான சொல்வளம் இருந்தாலும் இன்னும் அதிகமான சொற்கள் உருவாக்கப்பட வேண்டும். நம்மளோட தமிழ் லாங்குவேஜ்ல போதுமா அதிக அளவு சொற்கள் இருக்கு. இருந்தாலுமே நம்ம இன்னும் நிறைய சொற்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை நமக்கு அதிகமான வளங்களை தருகின்றன என்ற போதிலும் அவற்றை பயன்படுத்தி அழிப்பது மட்டும் நம் கடமை அல்ல. இயற்கை வளங்கள் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணாலும் அதை பத்திரமா பாதுகாக்கணும். அதை அழிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்மள அதை அவற்றை மீண்டும் உற்பத்தி செய்து அவற்றின் வளமும் குறையாமல் பார்த்து கொள்வது. அதை நம்ம இன்னும் அந்த இயற்கை வளங்களை நிறைய உற்பத்தி செய்து அதோட வளமும் குறையாமல் நம்ம பார்த்து கொள்வது நம்மளுடைய கடமையாகும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழிக்கு இவை முற்றிலும் பொருந்தும். இதே மாதிரிதான் தமிழ் மொழியும் நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். அதோட லாங்குவேஜை இன்னும் அதிகப்படுத்தணும். அதோட சொல்வளத்தை இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்றாங்க. நம் மொழி உலக அரங்கில் நிலைத்து நிற்க வேண்டுமானால் நாம் இன்னும் பல சொற்களை புதிதாக உருவாக்க வேண்டும். நம்மளோட தமிழ் லாங்குவேஜ் இன்னும் நிலைச்சு நிற்கணும்னா உலக அரங்கிலேயே நிலைச்சு நிற்கணும்னா நம்ம இன்னும் நிறைய சொற்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமான வேர்ச்சொற்கள் உள்ள நம் தமிழ் மொழியில் இன்னும் அதிகமான சொல்லாக்கத்திற்கான தேவை இன்னும் உள்ளது என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். இன்னும் நம்மளோட தமிழ் லாங்குவேஜ்ல வேர் சொற்கள் நிறைய இருந்தாலும் இன்னும் நிறைய சொற்களை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறாங்க. நன்றி, வணக்கம். கடைசியில எழுதி இதை முடிச்சுக்கலாம். இந்த சொற்கள் இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு பெருசா இருந்தாலும் படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இது புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படிச்சீங்கன்னா நீங்க ஓனாவே எழுதலாம். இந்த கொஸ்டினும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். நல்லா படிச்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்வாதினி எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.